வணக்கம் மை டியர் ஜோன் மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 1.5 லட்ச ரூபாயில மொத்த கடையை நாங்க செட் பண்ணி கொடுத்துருவோம்னு சொன்னது அவர் தான். இல்ல சார். எவ்வளவு லாஸ் ஆச்சு? 10 லட்ச ரூபாய் லாஸ். எனக்கு 1.5 லட்ச ரூபா தான் முதலீடே. நீங்க அப்படிதான் சொன்னாங்க. இந்த பிராண்டோட இன்வெஸ்ட்மென்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வெறும் 2.5 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மென்ட் உங்களால ஸ்டார்ட் பண்ண முடியும். ஆனா 10 லட்ச ரூபாய் இழுத்து விட்டேன். அது என் தம்பி எல்லா கேமராவும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா எல்லாம் தான் ஓடுது. அப்ப நீங்க குடுக்கல உங்களுக்கு தெரியும்ல இந்த ஆள் தோத்து போயிடுவாருன்னு. இவர் தோத்து போயிடுவாரு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அப்புறம் ஏன்பா நீ ஒத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த இடத்துல என்ன கார்னர் பண்ணாங்க. மனவேதனை என்ன அப்படின்னா, என்னை நம்பி என் ஃப்ரெண்ட் வந்து ஒரு 15 lakhs போட்டாங்க. இது வரைக்கும் அவர் என்கிட்ட பணமே திருப்பி கேட்கவே இல்லை. இந்த உலகத்துல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நமக்காக உயிரியே கொடுக்க தயாரா இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான்ப்பா. என்ன வார்த்தை விட்டு நேர்ல சொல்லணும்னு தவிக்கிறீங்க, ஆனா சொல்ல முடியும். பே பண்ணணும்னு சொல்றேன், நான் பே பண்ணுவேன். நம்மள ஏதாவது ஒன்று அள வைக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு நம்ம உண்மையா இருக்கும்னு அர்த்தம்டா. ரீசெண்டாக வந்து நீயான எபிசோட கண்டிப்பாக நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. சோசியல் மீடியாவில் கூட அவ்வளோ வைரலாக அவ்வளோ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்துச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த டாபிக் தான். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க ப்ளஸ் பப்ளிக்கு, இன்னொரு பக்கம் அந்த பிஸ்னஸ் ஆரம்பித்து தோல்வி அடைஞ்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு. உணவு கடை தொடங்கி நஷ்டம் அடைந்தவர்களும் டோட்டலா லாஸ் ஆயிடுச்சு உங்களுக்கு. எனக்கு ஒரு 25 lakhs லாஸ். வெற்றி அடைந்தவர்களும் பேசிக்கொண்டு உண்மை உடைக்கும் நீயா நானா. வழக்கமாகவே நீயான எபிசோடுனா கொஞ்சம் கொஞ்சம் ஃபன் மூமெண்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? இதில் அதெல்லாம் கிடையாது. முழுக்க முழுக்க ஹீட்டடாக தான் போயிட்டு இருந்துச்சு. அண்ட் அதை மீறி பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது ஒன்றும் அவ்வளோ சாதாரண விஷயம்லாம் கிடையாது. அதுக்கு பின்னாடி இவ்வளவு சிரமங்கள் இருக்கா அப்படிங்கிறத ரொம்ப ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ண ஒரு எபிசோட்னே சொல்லலாம். ஸோ அந்த எபிசோட தான் இன்னைக்கு நம்ம எடுத்து ரியாக்ட் பண்ண போகிறோம். பார்த்துடலாமா? அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். 1.5 லட்ச ரூபாய் இருந்தா காஃபி பிரான்ச்சைஸ் எடுத்து மாசம் 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கலாம்னு சொன்னாங்க. ப்ராப்பரா இன்வெஸ்ட் பண்ணோம்னா அப்ப கரெக்டா அல்லலாமா? அதை நம்பி தான் ஏமாந்தேன். அது ஒரு ஸ்கேம் சார். 1.5 லட்ச ரூபாயில பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு 10 லட்ச ரூபாய் வரைக்கும் எடுத்து விட்டுருவாங்க. நீங்க எப்படி என்ன குறை சொல்லலாம்? அது உங்க மிஸ்டேக். அந்த கருப்பட்டியில வெள்ளை சர்க்கரை கலந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்கேம் நடக்கும். அந்த விஷயம் எப்படி உங்களுக்கு வந்து சேர்ந்துச்சு? 1.5 லட்ச ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணா 1 லட்ச ரூபாய் மாசம் சம்பாதிக்கலாம். இந்த ரீல்ஸ் போடுறாங்க பாத்தீங்களா, ப்ரமோஷன் வீடியோ. இந்த ரீல்ஸ் பார்த்து விட்டாரா? அதை ஏன்டா பார்த்தாரு? ஆரோக்கியமான உணவுன்னு சொல்லி தான் ப்ரோமோட் பண்ணுவாங்க. அப்போ ஏதோ ஏமாந்துட்டேன். உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. ஆனா 1.5 லட்ச ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணி 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்க முடியும்னு நீங்க எப்படி நம்புனீங்க? முட்டாள்தனம், ஏமாந்துட்டேன். பரவாயில்ல, கடைசியில் அவரே ரொம்ப ஓப்பனாகவும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாப்ல. நான் பண்ணது ஒரு முட்டாள்தனம் தானே. இப்போ புரிஞ்சுக்கிட்டேமா? அதாவது கொடுத்த வேலை தான் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுமா. அதுலேயே அவர் சொல்றதை கேட்டிங்களா? சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் சொன்ன கதையெல்லாம் கேட்டு இவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கடையை போட்டு அதுக்கப்புறம் அது லாஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் 1.5 லட்ச ரூபாய் போட்டு 1 லட்ச ரூபாய் எடுக்கிறதுங்கிறதே ஸ்கேம்ங்கிறது புரிஞ்சிருக்கான். அப்ப புரியல, இப்ப புரியுது. இல்ல முதல்ல 1.5 லட்ச ரூபாய் ஒரு கடையை போட முடியும் அப்படின்னு சொல்றதே ஸ்கேம்னு தெரியலையா? அது எப்படி ஒரு டீ கடையை நீங்க 1.5 லட்ச ரூபாய் போட்டுருவீங்க? கடைக்கு வாடகை கொடுக்கணும், அட்வான்ஸ் கொடுக்கணும், ப்ராடக்ட்ஸ் வாங்கி கொடுக்கணும், பிளஸ் வந்து இன்டீரியர் பண்ணணும், கடைக்கு ஆட்கள் வைக்கணும், அவங்களுக்கு சம்பளம் வேற கொடுக்கணும், கரண்ட் பில் கட்டணும். இது எல்லாத்தையும் நீங்க எப்படி 1.5 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்ல பண்ணிடுவீங்க? இது எல்லாத்தையும் 1.5 லட்ச ரூபாய் பண்ணி முடிச்சிட்டா 1 லட்ச ரூபாய் ரிட்டர்ன்ஸ் வர கிடைக்குமாம்ல? ஆனா 1.5 லட்ச ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணி 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்க முடியும்னு நீங்க எப்படி நம்புனீங்க? முட்டாள்தனம், ஏமாந்துட்டேன். இந்த பிசினஸ் எடுக்கக்கூடிய ஒரு 1000 பேர்ல டேட்டா எடுத்தீங்கன்னா ஒரு 700 பேர் ஜெயிக்கிறாங்க. நீ சொல்றதெல்லாம் உண்மையா? இது என்ன 700 பேர் ஜெயிக்கிறாங்கிறதுக்கு என்ன டேட்டா இருக்கு? டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு நீங்க டிராவல் பண்ணதை வச்சு உங்க கண்ணில் ஜெயிச்சவங்க தான் தெரிவாங்க. நான் அதுக்கு எதுவும் அபிஷியல் டேட்டா இருக்கான்னு கேட்கிறேன். எங்கடா? அது நான் முன்னே செந்தில் கொடுத்துட்டேனே. செந்தில் 30% தான் சக்சஸ் ஆகுறாங்க, 70% அதுல ஃபெயில் தான் ஆகுறாங்க. 30 கூட கிடையாது. 30 கூட கிடையாது. அதான் உண்மை. நம்மாலிலே இப்படி பண்றீங்களப்பா. பிரான்ச்சைஸ் மாடலே வந்து ஒரு MLM கான்செப்ட் தான். நீங்க டீ கடை ஆரம்பிக்கிறதுக்கு எதுக்கு சார் முதல்ல பிரான்ச்சைஸ்? கரெக்டான கேள்வி, கரெக்டான சைடுல இருந்து கேட்டாப்ல. டீ கடை ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல எதுக்கு பிரான்ச்சைஸ்? எவனோ நம்மளே ஏமாத்த பார்க்கறான், ஜாக்கிரதையா இரு. அதுலயும் ஃபர்ஸ்ட் ஒருத்தர் பேசினார் பாத்தீங்களா, 1000 பேர்ல 700 பேர் சக்சஸ் ஆகுறாங்களா, 300 பேர் தான் ஃபெயிலியர் ஆகுறாங்களா. சரி ஓகே, இந்த டேட்டாவை எங்க இருந்து எடுக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டா இவர் டிராவல் பண்றாரா. இத்தனைக்கு இவர் வந்து பிரான்ச்சைஸ் ஓனர் கிடையாது, இவர் பிரான்ச்சைஸ் கொடுக்கறவரும் கிடையாது. இவர் ஒரு சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர். அவ்வளவுதான். நான் ஜஸ்ட் இன்ஃப்ளூயன்சர் தான். இந்த பிராண்டை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு நடுவுல நான் வந்து ஒரு அட்வர்டைஸ்மென்ட் பிளாட்ஃபார்ம். உங்களுக்கு மாதிரி ரொம்ப ஜாஸ்தியா போச்சு. நான் ஞாபகப்படுத்தட்டுமா? ஈஸி டு அடாப்ட் பிசினஸ் இன்னைக்கு எது மாறுதுங்கன்னா பிரான்ச்சைஸ் மாறுது. ஃபார்முலா ஒன்னு கொடுக்குறாங்க, ஒரு SOP அப்படின்ற விஷயம் கொடுக்குறாங்க. பிசினஸ் எடுக்கக்கூடிய ஒரு 1000 பேர்ல டேட்டா எடுத்தீங்கன்னா ஒரு 700 பேர் ஜெயிக்கிறாங்க. நான் ஜஸ்ட் இன்ஃப்ளூயன்சர் தான். அதுலயும் சார் பாத்தீங்களா, அவரை பொறுத்த வரைக்கும் பிரான்ச்சைஸ்லாம் வந்து 70% சக்சஸ் ரேட் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு சார் 70 எல்லாம் கிடையாது 30% அப்படின்னு சொல்லி போய் சார் 30 கிடையாது சார் அப்படின்னு சொல்லிட்டு வேற யாரும் இல்ல அந்த சைடுல இருக்க ஆட்களை தான் முடிச்சு விட்டுருக்காங்க. இந்த பிசினஸ் எடுக்கக்கூடிய ஒரு 1000 பேர்ல டேட்டா எடுத்தீங்கன்னா ஒரு 700 பேர் ஜெயிக்கிறாங்க. நான் அதை அக்செப்ட் பண்ணல சார். அவர் சொல்ற டேட்டா கண்டிப்பா தப்பு. கூட டை கொடுக்காம தொடர்ந்து
அடிக்கிறீங்க? 30% தான் சக்சஸ் ஆகுறாங்க, 70% அதுல ஃபெயில் தான் ஆகுறாங்க. 30 கூட கிடையாது சார். மாடலுங்கிறது 30 கூட கிடையாது, அதான் உண்மை. ஐயய்ய வர சாச்சி எல்லாம் ஸ்ட்ராங் ஆகிட்டே போகுது. இன்னொரு பக்கம் யோசிச்சு பாருங்க, இந்த நியாரானா ஷோலாம் வந்து நேஷனல் டெலிவிஷன்ல டெலிகாஸ்ட் ஆகக்கூடிய ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் ஷோ. அந்த ஷோல வந்து உட்கார்ந்துகிட்டு டேட்டா இல்லாம வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காங்களே, அப்ப இன்ஸ்டாகிராம்லலாம் சொல்லதான் வேணும். நல்லா பேசினா போதும் நம்பிடுவாங்க. பேசி 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 தான் இங்க நாட்டையும் ஆடிட்டு இருக்காங்க. சார் அவர் போட்ட ரீல்ஸை பார்த்து தான் நான் வந்தேன். அவர் சொன்னது என்ன தெரியுங்களா, 1.5 லட்சம் ரூபாய். அது நீங்க தானா? அந்த நல்ல காரியத்தை பண்ணவன் நீதானா? 1.5 லட்சம் ரூபாயில மொத்த கடையை நாங்க செட் பண்ணி கொடுத்துருவோம்னு சொன்னது அவர் தான். இல்ல சார். ஆஹா சூனா போனா ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. அது உண்மை. நான் காட்டட்டுங்களா உங்க ரீல்ஸ்? எடுத்து காட்டலாம், தாராளமா காட்டலாம் சார். உண்மையை மறைச்சிருவாங்க சார். அப்படியே மேலோட்டம் 3 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மென்ட்ல ஸ்டார்ட் பண்ண முடியும்னு தான் சார் சொல்றது. சூப்பர். இந்த மனசு என்ன சொல்றாப்ல, 1.5 லட்சம் ரூபாயில மொத்த கடையும் செட் பண்ணிட முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் சொல்லல. நான் சொன்னது என்னன்னா 3 லட்சம் ரூபாயில ஒரு பிரான்சைஸை ஸ்டார்ட் பண்ணிட முடியும் தான் நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்ல. ஒரு நியாயமான விஷயம் தான். ஆனா இந்த மனுஷனுக்கு கடைசியில் ஆன செலவு எவ்வளவு தெரியுமா? 10 லட்சம். 3 லட்சம் எங்க இருக்கு, 10 லட்சம் எங்க இருக்கு? எவ்வளவு லாஸ் ஆச்சு? 10 லட்சம் ரூபாய் லாஸ். எனக்கு 1.5 லட்சம் ரூபாய் தான் முதலீடே. நீங்க அப்படிதான் சொன்னாங்க. அண்ட் இந்த பிராண்டோட இன்வெஸ்ட்மென்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வெறும் 2.5 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மென்ட் உங்களால ஸ்டார்ட் பண்ண முடியும். ஆனா 10 லட்சம் ரூபாய் இழுத்து விட்டேன். அது என் தம்பி எல்லா கேமராவும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா எல்லாம் தான் ஓடுது. சரி அடுத்த கேள்வி கேளுங்க. அடுத்த கேள்வி. ஆக மொத்தத்துல சார் என்ன சொல்ல வராப்ல அப்படின்னா, இந்த பிரான்சைஸை ஸ்டார்ட் பண்றதுக்கு எந்த அமௌண்ட்ல ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படிங்கறத மட்டும் தான் நாங்க சொல்லுவோமே தவிர்த்து அது எங்க போய் முடியும்ன்றதை நாங்க சொல்ல மாட்டோம். அது உங்க வசதியை பொறுத்து அப்படிங்கிற மாதிரி விட்டுறாப்ல. கிட்டத்தட்ட அப்படிதான் சார். அப்படிதான் சொன்னாங்களே. 1.5 லட்சம் ரூபாய் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா மாசம் 1 லட்சம் ரூபாய் எடுக்கலாம்னு சொன்னாங்க. இந்த பிசினஸ் பத்தின எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இந்த மாதிரி வாய்ப்பு எல்லாருக்கும் அமைஞ்சிடாது. நான் வச்ச ஏரியாவில் இன்னொருத்தர் பிரான்ச்சைஸ் எடுத்து வச்சாரு. அவர் 3 மாசத்துல காலி பண்ணார். பக்கத்து ஏரியாவில் ஒருத்தர் வச்சார், 6 மாசத்துல காலி பண்ணார். தாம்பரத்தில் ஒருத்தர் வச்சார், பெரிய பிராண்டு, 200 மேல அவுட்லெட் இருக்குன்னு சொன்னாங்க. அவரும் 3 மாசத்துல காலி பண்ணார். நான் பார்த்த இடம் எல்லாமே காலி பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இதுல இருந்து எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சு போச்சு. இவர் எந்த ரீல்ஸை பார்த்து இந்த கடையை போட்டாப்லையோ, இவர் கூட சேர்ந்து ஒரு 4 பேர் கடையை மூடினாங்கன்னு சொன்னார் பாத்தீங்களா, அவங்களும் அதே ரீல்ஸை தான் பார்த்துருப்பாங்க போல. 1.5 லட்சம் ரூபாய் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா சொல்லிருப்பாளே சொன்னாங்க மாசம் 1 லட்சம் ரூபாய் எடுக்கலாம் சொல்லிருப்பாளே. இதெல்லாம் நீங்க கேக்குறீங்க? என்கிட்டயும் சொன்னானுவலே. இதுல இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் பிராண்ட் என்ன சொல்றாங்களோ அந்த கீ பாயிண்ட்ஸை எடுத்து அப்படியே ஒப்பிச்சிட்டு போயிருவாங்க. நீங்க முதலீடு செய்யற ஒவ்வொரு காசுக்கும் நான் கேரண்டி. அது மூலமா இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு வருமானம் தான் வரப்போகுது, ஓகேவா? ஆனா நீங்க அந்த ரீல்ஸை பார்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க எவ்வளவு ரிசர்ச் பண்ணணும். இந்த நீங்க கடையை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் 4 பேர் கடையை மூடிட்டாங்கன்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. இதுக்கு முன்னாடியே நீங்க போய் விசாரிச்சு இத்தனை பேர் கடையை மூடிருக்காங்களா, அப்ப நம்ம எதுக்கு இந்த கடையை ஓபன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருந்தா இந்த கடையை நீங்க போட்டிருப்பீங்களா? அவ யாரு என்னன்னு விசாரிக்காம இப்படி பணத்தை தொலைச்சிட்டு வந்து நிக்கிறீங்களே. முட்டாள்தனம், ஏமாந்துட்டேன். ஆக்சுவலா இந்த மனுஷனை பொறுத்த வரைக்கும் அவர் மாட்டினது ஒரு ஸ்கேம்ல தான். ஏன்னா 1.5 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்ல மாசம் 1 லட்சம் ரூபாய் எடுக்க முடியுமா அப்படிங்கிறது ஆசை கிடையாது, அது பேராசை, அதுவும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே. சோ அந்த ஒரு ஸ்கேம்ல தான் மாட்டி இவ்வளவு பெரிய லாஸ்ட்ல விழுந்திருக்காப்ல. இவ்வளவு தெரிஞ்சிருந்து பணத்தை கொடுத்து ஏமாறீங்கன்னா ஏன் பேராசை? பணம் 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 பணம். எனக்கு இந்த இடத்துல தான் வேணும், இல்லைன்னா நான் இப்படிதான் நான் பண்ணுவேன். அவங்க சொல்லக்கூடிய ஃபார்மெட்னு ஒன்று இருக்கும், அந்த ஃபார்மெட் அடாப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. என்னென்ன சொல்றோம் பாருங்க. இந்த பிசினஸ் மாடல்ல சில ரூல்ஸ் இருக்குல்ல, இவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல அந்த கடை இருக்கணும், அது இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் இருக்குல்ல, அப்படி இல்லாம நீங்க அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குறீங்க. இவங்களும் விற்பனை பண்ணக்கூடிய இடத்துல இருக்காங்க, பிராண்ட் மேலயும் பிரச்சனை இருக்கு. அப்ப நீங்க குடுக்கல உங்களுக்கு தெரியும் இருந்தால் தோத்து போயிருவாருன்னு. இவர் தோத்து போயிருவாரு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும்ல, அப்புறம் எதுக்கு அவட்ட காசு வாங்கிட்டு கொடுத்தீங்க? காலம் வராதப்பா. சரி சரி. அப்படி பார்த்தா இங்க 2 சைடுலயுமே அந்த பிரச்சனை இருக்க தான் சார் செய்யுது. 2 சைடுலயும் பிரச்சனை இருக்கு. நட்ட யாரு? எடுக்கிறவங்களுக்கு தான் சார். அப்புறம் அப்ப பிரான்சைஸருக்கு எந்த பாதிப்புமே இல்லைல. ரியாலிட்டி படி பார்த்தா இல்ல சார். இன்னைக்கு இருக்கக்கூடிய அப்புறம் எப்படி இது ஒரு ப்ரொஃபஷனல் மாடல்னு சொல்ல முடியும்? ஒரு நிமிஷம் வந்துடுறேன், கொஞ்சம் இருங்க. ஆக்சுவலா பிரான்சைசி கொடுத்து அவர் அதுல பிசினஸ் நடந்து உங்களுக்கு லாபம் வந்தா அந்த மாடல் இஸ் ஐடியல். ஆனா பிரான்சைசி கொடுக்கறதே லாபம் நீங்க போனீங்கன்னா தொடர்ச்சியா இருக்க முடியாதுல. அப்ப அது எம்எல்எம் தான். எம்எல்எம் இது ஒரு ஏமாத்து தொழில், மோசமான தொழில், பித்தலாட்டம். கரெக்ட்ல அந்த மனுஷனே ஆமான்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாப்ல. நிபந்தனை இல்லாம சரணாகதி இருந்தேன் போதுமா? ஒருத்தன் ஒரு கடையை ஒரு லொகேஷன்ல ஸ்டார்ட் பண்றான், அந்த இடத்துல ஓடாது, அது நஷ்டத்துல தான் முடியும் அப்படிங்கிற விஷயத்த முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டோம். சரி ஓகே, நம்மளுக்கு காசு கிடைக்குதுல, அவன் ஸ்டார்ட் பண்ணிட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி அலோ பண்ணா அது ஸ்கேம் தானே. இன்னொரு பக்கம் நம்ம கோபி அண்ணன் சொன்ன மாதிரி அதாவது பிரான்சைஸ்க்கு மட்டுமே அது லாபம் கிடைக்குது அப்படின்னா அது எம்எல்எம் தான். பிரான்சைசி கொடுக்கறதே லாபம் நீங்க போனீங்கன்னா தொடர்ச்சியா இருக்க முடியாதுல. அப்ப அது எம்எல்எம் தான். எம்எல்எம் பொறுத்த வரைக்கும்
பணம் உங்க காலடியில் கொட்டி கிடக்கு. அதை அள்ளி எடுக்கிறதும் கிள்ளி எடுக்கிறதும் உங்க கையில தான். இதுல ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் இவ்வளவு பெரிய டாக் ஷோல ரொம்ப ஓப்பனாவே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாப்ல அவர் நஷ்டம் அடைறாரு அப்படிங்கிறது தெரிஞ்சுதான் பிரான்சைஸ் கொடுக்குறாங்க. அண்ட் பிரான்சைஸ் கொடுக்குறவங்களுக்கு எப்பயுமே நஷ்டம் அடைறது கிடையாது, பிரான்சைஸ் எடுக்கிறவங்களுக்கு மட்டும் தான் நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நீங்க குடுக்கல உங்களுக்கு தெரியும் இருந்தால் தோத்து போயிடுவார்னு, இவர் தோத்து போயிடுவார் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அப்ப பிரான்சைஸருக்கு எந்த பாதிப்புமே இல்ல. ரியாலிட்டி படி பார்த்தா இல்ல சார். ஆனா இப்போ ரீசன்ட்டா சோசியல் மீடியால ஒரு வீடியோ ஒன்னு போட்டுருக்காப்ல, அதுல வந்து தெரிஞ்சு சொல்லல, எல்லாரும் என்ன கார்னர் பண்ணிட்டாங்க, எனக்கு பயங்கர பிரஷர் ஆயிடுச்சு, அந்த பிரஷர் தாங்க முடியாம தான் நான் வேற வழி இல்லாம ஒத்துக்கிட்டேன்னு சொல்றாப்ல. அப்புறம் ஏன்பா நீ ஒத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல என்ன கார்னர் பண்ணாங்க. I was cornered. I was helpless. எப்படி கார்னர் பண்ணாங்க? ஆப்போசிட்ல ஒருத்தர் 1.5 லட்சம் ரூபாய் இழந்துட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் பிரான்சைஸ் அப்படிங்கறத ஸ்கேம்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும்ன்றதுக்காக மாத்தி ரொம்ப நேரத்துக்கு அந்த டிபேட் போச்சு. சோ சார் என்ன சொல்ல வராப்லனா, அந்த ஷோல அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து உண்மைலாம் கிடையாதாமா, வேற வழி இல்லாம பிரஷர்லயும் எல்லாரும் கார்னர் பண்ணிட்டாங்கன்ற பயத்திலயும் தான் சொல்லியிருக்காராம். அதுவும் ஏன் இந்த மனுஷன் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே மாத்தி பேசியிருக்காப்ல அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த ஷோ டெலிகாஸ்ட் ஆன டைம்ல இருந்து இப்போ வரைக்கும் சோசியல் மீடியால இவர் அடிக்காத ஆள் இல்ல அப்படிங்கிற அளவுக்கு எல்லாருமே போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, ஒரு பிராண்டை ப்ரோமோட் பண்ற, அந்த ப்ரொமோஷன் மூலமா 4 பேர் நஷ்டம் அடைவான் அப்படிங்கிறது தெரிஞ்சுதான் நீ ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? சோ அதனாலதான் இல்ல அது வேற இது வேற அப்படிங்கிற மாதிரி மழுப்ப ஆரம்பிச்சிட்டாப்ல. முன்னாடி இந்த ஒரு எக்ஸ்பர்ட் என்ன பார்த்து சொல்றாங்க, உன்னை டார்கெட் பண்ற மாதிரி தெரியுதுடா அப்படின்னு சொல்லிட்டு, அதை கேட்டதும் எனக்கு பதட்டம் அதிகமாயிடுச்சு. அந்த பதட்டத்துல தான் அந்த பதில் சொல்லிருப்பேன். நான் தனியாக நியூஸ் சேனல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஆப்போனன்ட்ல இருக்கிற எல்லாருடைய ரீல்ஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேன். யாரெல்லாம் இதுல ரீல்ஸ் போட்டவங்க? ரீல்ஸ்ல நீங்க கிங்கு, அதை நம்பி ஒரு ஆள் பாவம் கிங்கா இருந்தவரு பாத்தீங்களா? இவ்வளவு நேரம் அந்த ரீல்ஸை பார்த்ததுனால தான் எனக்கு பல லட்சம் ரூபாய் லாஸ்ன்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்காப்ல. அந்த நேரத்துல நாங்க தானே ரீல்ஸ்ல கிங்கா. ரீல்ஸ்ல நீங்க கிங்கு, அதை நம்பி ஒரு ஆள் பாவம் கிங்கா இருந்தவரு. ரீல்ஸ்ல கிங்கா இருந்து என்ன பிரயோஜனம்? அந்த ரீல்ஸ் மூலமா பல லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்ல உருவாக்குன பிசினஸ்க்கு ஊதுறீங்களா சங்கு? எந்த சூழ்நிலையில நீங்க ஆர்வமா ஆரம்பிச்சீங்க? இங்க கொடுங்க. ஒரு கட்டத்துக்கு மேல வந்து இதை டாலரேட்டே பண்ண முடியல சார். நிம்மதியே இல்லாம போய் 10 கிலோ குறைஞ்சு எப்படி இருந்தானா இப்படி ஆயிட்டு ஸ்ட்ரெஸ் ஆகி டிப்ரெஷனுக்கு டேப்லெட் எடுக்கிற அளவுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுத்தாங்க லேபர்ஸ் மூலமா. எனக்கு ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ். அது உணவு கடையில் என்ன கிடையாது, இது வந்து ஒரு கஃபே சார். நம்ம கடையில் சாப்பிட்டீங்கன்னா நல்ல எனர்ஜெட்டிக்கா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. நீங்களே 10 கிலோ குறைஞ்சிட்டே இருக்கீங்களே. அட பாவமே, அவ கஃபேல சாப்பிடுறவங்களாம் நல்லா ஹெல்த்தியா இருக்கலாமா, ஆனா கஃபே நடத்துறவரு 10 கிலோ குறைஞ்சு டிப்ரெஷன்ல போயிட்டாரா. ஸ்ட்ரெஸ் ஆகி டிப்ரெஷனுக்கு டேப்லெட் எடுக்கிற அளவுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுத்தாங்க. மன வேதனை என்ன அப்படின்னா, என்னை நம்பி என் ஃப்ரெண்டு வந்து ஒரு 15 lakhs போட்டாங்க. எனக்கு இருக்கிற பெரிய குற்ற உணர்ச்சி என்னன்னா, என்னை நம்பி ஒருத்தங்க செய்தாங்களே, அவங்களுக்கு நான் வந்து நியாயம் செய்ய முடியலையே. அந்த குத்தோட தான் என்ன கொன்னு எடுக்கு. இது வரைக்கும் அவர் என்கிட்ட பணமே திருப்பி கேட்கவே இல்லை. ஆனா எனக்கு வந்து லைஃப் டைம்ல எப்படியாவது வந்து திருப்பி பே பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் இருக்கு. நான் இருக்கேன்டா வாழ்ந்து எழுதிட்டு. ஆக்சுவலா உங்களுக்கு இவ்வளோ மனசுக்குள்ள தான் இருக்கு. என்ன வார்த்தை விட்டு நேரில் சொல்லணும்னு தவிக்கிறீங்க, ஆனா சொல்ல முடியல. நான் பே பண்ணணும்னு சொல்றேன், நான் பே பண்ணுவேன். சம் பாயிண்ட் இன் மை லைஃப் ஐ டெஃபினெட்லி பே பேக். நம்மள ஏதாவது ஒன்று அள வைக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு நம்ம உண்மையா இருக்கும்னு அர்த்தம்டா. ஆக்சுவலாக சொல்லணும்னா இதை வெளியே சொல்ல முடியாத ஒரு வழியாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு போகிறோம், நம்ம லாஸ் ஆகிறோன்றது செகண்டரி. ஆனால் சும்மா இருந்த ஃப்ரெண்டையும் மச்சான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் வரியா அப்படிங்கிற மாதிரி கேட்டு அவனை இன்வெஸ்ட் பண்ண வச்சு நம்ம லாஸ் ஆகிறது இல்லாமல் அவங்காச்சும் எடுத்து வீணடிச்சு விட்டுட்டு கடைசியில் அவன் அதுக்காக சண்டை போட்டுட்டா கூட மனசாரிடும். அவன் கேட்கலன்னு வைங்களேன், அதுவே நமக்கு ஒரு பெரிய குற்ற உணர்ச்சியாக தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு குற்ற உணர்ச்சியால தான் அவரால் பேச முடியாமல் கண் கலங்குது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அண்ட் இது மூலிமா அவரும் அவருடைய ஃப்ரெண்டும் எப்படிப்பட்ட ஒரு பாண்டிங்ல இருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. இந்த உலகத்துல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நமக்காக உயிரியை கொடுக்க தயாரா இருக்கிற உறவு ஃப்ரெண்ட்ஷிப் தான்ப்பா. ஏன் மூடினீர்கள்? இப்போ எங்க புரோட்டா மாஸ்டர் இருப்பாரு, கடை நல்லா ஓடலைன்னா சந்தோஷமா இருப்பாரு. கடை ஓடுது, ஒரு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 10 கிலோ மாவு போடணும்னு வைங்களேன், சிரிக்கவே மாட்டாரு. அப்புறம் பக்கத்துல வந்து ஒரு மளிகை கடை இருக்கு, ஏதாவது ஜாமா இல்ல அப்படின்னா அங்க வாங்கிக்காங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். எல்லாம் வாங்கி போட்டிருக்கேன் ஒரு நாள். ஆனா வந்துட்டு அடுத்த நாள் பில்லு வருது 1200 ரூபாய்க்குன்னு. உடனே நான் தான் எல்லாம் வாங்கி தந்துட்டேனே அப்படின்னு கேட்டா, இது நீங்க வாங்கினது இல்லப்பா, உங்க மாஸ்டர் அவர் வீட்டுக்கு வாங்கினது அப்படின்னாங்க.
ஆக்சுவலா இந்த விஷயத்துல பரோட்டா மாஸ்டர் மேல தப்பு கிடையாது, ஓனர் மேல தான் தப்பு. ஏன்னா கடைக்கு ஜாமா இல்லைன்னா அந்த மளிகை கடையில் வாங்கிக்கோங்கன்னு தெளிவா சொல்லியிருக்கணும். ஜாமா இல்லைன்னா மளிகை கடையில் வாங்கிக்கோங்கன்னு பொதுவா சொன்னதுனால நம்ம வீட்லயும் தானே ஜாமா இல்ல, அதனால வாங்கி போடுவோம்னு வாங்கி போட்டார் போல இருக்கு. உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க, இந்த மனுஷனுக்கு கிடைச்சது ஒரு தங்கமான பரோட்டா மாஸ்டர். ஏன்னா வியாபாரமே நடக்காதப்போ க்ளோஸ் அப் விளம்பரத்துல வர மாதிரி சிரிப்பாப்லையா, வியாபாரம் நடந்துச்சுன்னா உடனே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதனாலதான் இந்த மனுஷன் கடையும் க்ளோஸ் பண்ணிட்டாப்ல. ஓ மண்ட சைஸ்ல மொக்க பூட்டு ஒண்ணு வேணும்னு அதை வாங்கி இந்த கேண்டீனை பூட்டி விட்டு பாதயாத்திரை போவோம். இதை ஏன் போட்டு சமாளிக்கணும், நம்ம நிம்மதியா இருப்போம், நம்ம வாழ்க்கையை நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடையை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஆனா கடையை க்ளோஸ் பண்ண அன்னைக்கு தான் நான் சந்தோஷமா இருந்தேன். நீங்க என்ன சிரிக்கிறீங்க? வருதே. எவ்வளவு நஷ்டம் உங்களுக்கு? ஏன்னா ஒரு 10 லட்சம் ரூபா கிட்ட. 10 லட்சம் ரூபா. பரவாயில்ல, ஒரு பரோட்டா மாஸ்டர் கடுமையா பார்த்த வேலையில ஓனருக்கு 10 லட்சம் ரூபா தான் நஷ்டம். உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம் தான். இதுல இன்னொரு ஹைலைட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவர் கடையை 3 அன்னைக்கு தான் சந்தோஷமா இருந்தேன்னு சொல்லி சொன்னார் பாத்தீங்களா. அன்னைக்கு தான் பரோட்டா மாஸ்டர் சந்தோஷமா இருந்திருப்பாப்ல. ஏன்னா அன்னைக்கு அவருக்கு வேலை இல்லைல்ல. வாத்தியா நடிச்ச அடிமை பெண்ணு எங்க வீட்டு பிள்ளை படம் போட்டுருக்காங்கடா. முதல் ஆட்டம் அடிமை பெண் பார்த்துட்டு எப்படி படிப்படியா மூட ஆரம்பிச்சீங்க? இவ்வளவு நாளா என் மனசுக்குள்ள இருக்க விஷயத்தை யாருக்கிட்டயாச்சும் சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. மார்க்கெட்டிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் கேட்குறோம், ஒரு 20,000 ரூபாய் கொடுங்க பண்ணிடலாம், ஒரு 30,000 கொடுங்க பண்ணிடலாம், அந்த மாதிரி பேசுறாங்க. 25% கொடுத்துருங்க, பாக்கி நான் பார்த்து நம்ம காசு தான் போடுறோம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி. ஸோ அடுத்து வந்து ஆன்லைன் ஆர்டர் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனோம். என்னையா இப்படி பந்தாரு இருக்கு? அங்கே போனால் என்ன சார் ஆர்டரே வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேனேஜர்கிட்ட கேட்குறேன். சரி உங்களுக்கு வந்துட்டு 150வது கடையாக இருக்குது, நீங்கள் வந்துட்டு இதில் ப்ரொமோஷன் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு 10-20வது கடையை கொண்டு வந்துடுறோம். பாண்டி செய்யறத கொஞ்சம் செம்மையா செஞ்சு விட்டுருப்பா. கிட்டத்தட்ட என்ன ஆச்சுன்னா, என் கடையை நான் ரன் பண்ணால் ஆடுக்கு நான் காசு கொடுத்துட்டே இருக்கணும். ரெஸ்டாரண்ட்லேருந்து நான் காசு சம்பாதிக்கலான்னு சொல்லிட்டு மைண்ட் செட்டில் போனேன். இப்போ நான் ரெஸ்டாரண்ட்டுக்காக நான் சம்பாதிக்க வேண்டியதாயிடுச்சு. நான் சம்பாதிச்ச எல்லாத்தையும் இதில் போட்டுட்டேன், இருந்த வீடு இருக்கிற சொத்து எல்லாத்தையும் அடகு வச்சுட்டேன். எவ்வளோ லாஸ் உங்களுக்கு? எனக்கு வந்து ஒரு 15-16 லட்சம் ஆயிருக்கும். அடேங்கப்பா, 15-16 லட்சம் ரூபா லாஸா. அதுலயும் பாருங்க, ஒரு பிசினஸை ஸ்டார்ட் பண்ணி அது மூலியமா நம்மளுக்கு வருமானம் வரும்னு சொல்லி பார்த்தா அந்த பிசினஸை ரன் பண்றதுக்கே தனியா சம்பாதிக்க வேண்டியதா இருக்குதான். நம்மளாம் நினைச்சிட்டு இருக்கோம் ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்றது ரொம்ப சாதாரண விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் இல்லையா, அது மீறி ப்ரொமோஷனுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், அது போக ஆன்லைன் ஆர்டருக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், அந்த ஆன்லைன் ஆர்டருக்கு டாப்ல வர்றதுக்கு தனியா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், இப்படி எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட்லயே போயிட்டு இருந்தா என்னைக்கு தான் ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறது? கலெக்ஷன் பாப்போம். என்னடா கல்லாவங்காலியா இருக்கு. எல்லாருமே வந்து இப்போ எதுனாலும் பிசினஸ்னா டீ கடை ஆரம்பிச்சிடலாம், அதுல லாபம் வந்துரும் அப்படிங்கறது வந்து எல்லாம் மைண்ட் செட் கொண்டு வந்துட்டாங்க. நம்ம ஒரு டீ கடையை போடுறோம், நம்ம பிசினஸ் ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடுவோம். பிரான்சிஸ் 1 லட்சத்துக்கு கொடுக்குறோம், 90,000க்கு கொடுக்குறோம் சார். அது அப்படி கிடையாது சார். உண்மை. ஏன்னா இதெல்லாம் நம்ம டீ கடையில டீயை குடிச்சுக்கிட்டே டிஸ்கஸ் பண்றது. மச்சான் நம்ம ஏன் ஒரு டீ கடை போடக்கூடாது? இப்பெல்லாம் 1 லட்சம் ரூபாய்க்கு பிரான்சைஸ் கிடைக்குதாமே அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை டீ கடையில எத்தனை பேர் கூட டிஸ்கஸ் பண்ணிருப்போம். எவ்வளவு டீ ஓடுங்க? சும்மா கெஸ்ஸிங்க சொல்லுங்க. என்னடா ஒரு நாளைக்கு 1500 வரும். 10 ரூபா 15,000 ரூபா வரும். உண்மையிலே இந்த பொண்ணு ரொம்ப ஓப்பனாவே உடைச்சி சொல்லிருச்சீங்க. பார்ப்பா, டீ குடிக்கும் போது ஃப்ரெண்ட்ஸோட பண்ணக்கூடிய இந்த பிசினஸ் டிஸ்கஷன்லாம் டீ குடிச்சிட்டு கிளாஸ் வைப்பீங்கல்ல, கூடவே சேர்த்து வச்சுட்டு வந்துருங்க. அப்படி இல்ல உண்மையிலே சீரியஸா ஒரு பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நல்லா ரிசர்ச் பண்ணிட்டு இறங்குங்க. 1 லட்சம் ரூபாய் பிரான்சைஸ் கிடைக்குதாமே, 1.5 லட்சம் ரூபாய் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குதாமே, இப்படிங்கிற மாதிரிலாம் இறங்குனீங்கன்னா 10 லட்சம் ரூபாய் மொய் வைக்க இருக்கும். டீக்கு காசு கொடுத்துட்டு வாங்க. நீ கொடுத்துட்டு வா. என்ன மாப்ள சொல்றது? இப்போ இருக்க மைண்ட் செட் என்னன்னா, ஓகே க்ளோஸ் பண்ணிடலாம், இதுக்கு மேல வந்துட்டு முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஆரம்பிச்சது வந்து சொன்ன மாதிரி அப்பா அம்மாவை எப்படியாவது வந்து உட்கார வச்சு சாப்பாடு போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல ஆரம்பிச்சு. நீ கூட ரிட்டையர் ஆயிடுப்பா, எதுக்கு இன்னும் கஷ்டப்படுற? இப்போ ஃபுல் டைம் பாக்குறதே வந்துட்டு அம்மா தான், காலையில இருந்து நைட்டு வரைக்கும் அங்க உட்காந்து பாக்குற மாதிரி இருக்கு. அவங்க அம்மா நீங்க தானே இந்த கடையை மூடலாமா வேண்டாமா? வடையெல்லாம் போட்டா ஓடுங்க. இருக்குது சாப்பிடுங்க. எனக்கு வந்து உடம்பு சரியில்லை, ஒரு ஏன்னா கடை வச்சதுல இருந்தே நல்லா யாருமே வீட்டுல ஒரு நிம்மதியா இல்ல. கடைசியா சொன்ன வார்த்தைலாம் தாங்கிக்க முடியலையே. கடை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா எல்லாரும் சந்தோஷமா ஆரம்பிப்பாங்க. கடை ஆரம்பிச்சது வந்து வீட்டோட சந்தோஷமே போயிடுச்சாமே. பார்த்து பேசி சிரிச்சு சந்தோஷம் எல்லாம் கெட்டு போச்சு. காமெடி இஸ் வெரி சீரியஸ் பிசினஸ்ன்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுங்கிறது ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம். அதுல போயிட்டு காமெடி பண்ணோம் அப்படின்னா நம்ம பல லட்ச ரூபாய் லாஸ் சந்திக்க வேண்டியதா இருக்கும். ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா அதுல பல ரிசர்ச் பண்ணணும், அதுல நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், எல்லாம் தெரிஞ்சு தான் அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும். கரெக்டா பேசுறான்டா, நல்லா பேசுறான்டா. நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, அந்த பிசினஸ் தெரிஞ்ச ஒரு 4 பேரை வச்சு அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி விட்டுறலாம், போக போக பார்த்துக்கலாம், நம்ம ஒரு வேலையை பார்த்துக்கலாம், அப்பப்போ வந்து சூப்பர்வைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேருடைய தாட் இருக்கும். அந்த தாட்டுடைய எக்ஸாம்பிளா தான் இந்த ஷோல பல பேர் வந்து பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
உண்மையிலேயே நீரானவுடைய இந்த எபிசோட் பிசினஸ் ஆரம்பிக்கலாம் நினைச்சிட்டு இருக்கிற பல பேருக்கு ஐ ஓப்பனரா இருக்கும்னு நம்புறேன். அதனால தான் இந்த டாபிக் எடுத்து நம்மளுமே டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சது. ஏன்னா நானே டீ கடையில் பல டிஸ்கஷன் பண்ணிருக்கேன்னா பாத்துக்கோங்களேன். பிசினஸ் பேசினா இவரு ரெண்டா வயந்துறேன் பாத்துக்க. சோ இந்த எபிசோட் பத்தினா உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. ஓகே ஓகே. சாலந்தனைக்கு வீடியோ நீங்க இந்த வீடியோ பார்த்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். ஒருவேளை நீங்க என்ஜாய் பண்ணீங்கன்னா அது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் கன்சா பார்க்கணும் நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைமுக்கு வந்து சேர்ந்துரும். சோ வீடியோ இந்த மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூவோட சூப்பரான ட்ரோலோட வந்து சந்திக்கலாம். தென் பை ஷாஃபி டாடா பை பை அண்ட் டேக் கேர்.